Hi, hello friends. Welcome to Village Tech Plus. நான் உங்கள் விவேக். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னாக்க VIVOல புதுசா மாடல் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன மாடல்னா VIVO y20t அப்படிங்கிற மாடல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெக் எப்படி இருக்குது, ரிவ்யூ எப்படி இருக்குது, மாடல் எப்படி இருக்குங்கறத நம்ம பார்க்க போறோம். அதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். எப்படி இருக்குங்கறத பார்த்தறலாம். நம்ம அன்பாக்சிங் பண்ண முன்னாடி இதுல ஓரலா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கறத நம்ம பார்த்தறலாம். இல்ல என்னங்க ஒன்னும் அதிகமா கொடுக்கல. புதுசா மாடல் வந்திருக்குனாங்க y20t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. RAM பாத்தீங்கன்னா 7GB RAM அதாவது 6GB RAM தான் plus 1GB எக்ஸ்டர்னல் RAM கொடுத்துருக்காங்க. 7GB RAM Qualcomm SNAPDRAGON ப்ராசஸர்ல கொடுத்துருக்காங்க. 662 ப்ராசஸர்ல கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங்ல கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இதில் பின்னாடி போடல. நம்ம என்ன இருக்குங்கிறத பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி வேற என்னென்ன இருக்குங்கிறதையும் உள்ள போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. VIVO y20tங்கிற மாடலோட பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஃபோன் ஹேண்ட்செட் நம்ம கையில் இருக்குது. இதே தாங்க ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் ஒன்று, இது பியூரஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 18 வாட்ஸில் அடாப்டர் ஒன்று இருக்குது. இது நார்மல் கேபிள் தாங்க, USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் பவுச் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஃபிசிக்கல் ஓரியண்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கலாம். டிஸ்பிளே சைஸே பார்த்தீங்கன்னாக்கா 6.51 inches டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலாக இப்போ இந்த ஃபோனில் இருக்க பிசிக்கல் டைமெண்ட் என்னென்ன இருக்குங்கிறதே நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே சைஸே பார்த்தீங்கன்னாக்கா 6.51 inches கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அப் டவுன் வேல்யூம் கீ, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சிம் ட்ரே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா ஒரு ஃப்ளாஷ் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. பொக்கே கேமரான்னு இன்னொரு போர்ட்ரேட் கேமரான்னு 2 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எத்தனை மெகாபிக்சல்னு பார்த்தோம்னாக்கா 8 மெகாபிக்சலில் செல்ஃபி கேமராவை கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடியோ ஜாக் 3.mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. USB கேபிள் சார்ஜர் கேபிள் போடுறதுக்காக போர்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குதுங்க. இதில் வேறு ஒன்றும் கொடுக்கல. டிஸ்பிளே ஆன் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே நம்ம ஆன் பண்ணிட்டோம். அதில் என்னென்ன இருக்குங்கிறோம். இதோட அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அப்படியே என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி டர்போ அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. 5.0 கொடுத்துருக்காங்க. மல்டி டர்போ 5.0 கொடுத்துருக்காங்க. ஆரா ஸ்க்ரீன் லைட் அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அல்ட்ரா கேம் மோடு இருக்குது. அப்புறம் AI ஆல்பம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் நிறைய அடிஷ்னலாகவே கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ஃபன் டச் OS 7.1 பேஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு 11 தாங்க அப்டேட் வெர்ஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. வேறு என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு ஃபோன் ஆன் பண்ணி கேமரா எடுத்து பார்த்துருவோம். நம்ம அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நம்ம வீடியோவிலே அப்டேட் பண்ணுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்க்கலாம். அது எப்படி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோன் செட்டப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் எல்லாமே வந்திருக்கு. நல்லா தான் இருக்குது. புதுசாக கொடுத்துருக்குறாங்க. தீம்ஸ்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் மாற்றிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. நம்ம இப்போ செட்டிங்ஸில் போய் என்னென்ன அப்டேட்டில் வேறு எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஃபோன் க்ளவுன் இதெல்லாம் நிறையா இருக்குது. டச்சே பண்ணுறதுக்கு ஸ்மூத்திங்காக தாங்க இருக்குது. நல்லா இருக்குது. சிஸ்டம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க, வந்துருச்சு. டிவைஸ் நேம் VIVO y20tன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2.0 GHz ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல அந்த 7GB RAM அந்த பாருங்க கொடுத்துருக்காங்க. 6+1 7GB RAM கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. 64GB வந்து ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கொடுக்கலங்க இதில். மற்றபடி என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியுங்க. நாம இவ்வளோ பார்த்துட்டு இருந்தது VIVO y20t என்ற புது மாடலோட ஒரு அன்பாக்சிங் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது நல்லா இருந்தது. ஃபோன் நல்லா இருந்துச்சு. 2 கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது மாடலு. இது மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.